வலம் தரும் வாஸ்து நிகழ்ச்சியில தினமடல் வியூவர்ஸை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சில சந்தேகங்களை பத்தி நம்ம எத்திராஜ் ஆசிரியர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல எந்த விஷயங்கள் இருந்தா கரெக்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூச்செடிகள், மரம் இதெல்லாம் ஒரு வீட்டில் எங்கே வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் முதற்கொண்டு செடிகள்லாம் வளர்க்கணும், கிச்சனில் ஒரு மணி பிளான்ட் வைக்கிறது வந்து ஒரு அழகு அப்படின்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிற செடிகள் வந்து எங்கெல்லாம் வச்சா சரியா இருக்கும்? இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கிறோமே, இதெல்லாம் வாஸ்துவில் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் வைக்கலாம். அதுக்கு வந்து சூரிய ஒளியும் தேவையில்லை. அது வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்து இன்டேக் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த ரூமில் வரும்போது ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக கிடைக்குன்றது அது ஓகே. பட் வீட்டுக்கு வெளியே சரௌண்டிங்கில் இல்லை செட்பேக்கில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும்போது இது பார்த்திங்கன்னா வடகிழக்கில் பொறுத்த மட்டும் லான் அமைக்கலாம். லான்ன்றது வந்து புல்தரை சின்னதாக ஒரு முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பூச்செடிங்களோ இல்லை அமைக்கலாம். அதில் வடகிழக்கில் மாத்திரம் அதில் வைக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்து தென்கிழக்கில் கொஞ்சம் உயரமானது ஒரு 4 அடி 5 அடிக்கான ஒரு உயரமானது. ஏன்னா கிழக்கு அங்கே வரதால் அந்த ஒரு செடியை அந்த மாதிரி அமைக்கலாம். பட் தெற்கில் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த போல் ஒரு மரங்களே வளர்க்கலாம். மாமரம், அப்புறம் வந்து அரச மரம், என்ன உங்களுக்கு நிழல் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த செடியை வந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கில் வந்து மிக உயரமான செடி வளரக்கூடிய செடிகள் ஆலமரம் இல்லை வேப்ப மரம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா தென்மேற்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம கிராவிட்டி கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்றதால தென்மேற்கில் வரலாம். அப்புறம் மேற்கில் பார்த்திங்கன்னா அதிகமான மரங்களை வளர்க்குறது நல்லது. ஏன்னா சூரிய வெளின்றது மேற்கில் வந்து சாயும் போது அந்த ரேஸ் வந்து நமக்கு நல்லதில்லை. குறிப்பாக அந்த பெட்ரூம் இருக்கிற ஏரியா வந்து அந்த செவர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 12 மணிக்கு அப்புறம் அந்த சூரியன் அந்த பக்கம் மறைஞ்ச பிறகு அந்த ஹீட்டை வந்து எனர்ஜியை வாங்கி வச்சுட்ருக்கோம். அது 6 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த செவர் வந்து ஹீட்டை வந்து பெட்ரூம் வழியாக நம்ம வந்து செலுத்த ஆரம்பிக்கும். ஸோ அங்கே படுக்கும்பொழுது என்ன ஒரு டிப்ரெஷனான மனநிலையை அங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்குன்றதால தான் வந்து மேற்கை வந்து எந்த அளவுக்கு அதிகமான செடி வளர்க்குறீங்களோ நல்லது. முழுக்க மேற்கில் வளர்ந்து அதிகமாக தெற்கை விட மேற்கில் அதிகமாக செடி வளர்க்குறது நல்லது தான். ஆனால் வந்து அதே போல் வந்து வடமேற்கில் பார்த்திங்கன்னா குறைவான ஒரு சின்ன ஒரு ரோஜா இல்லை வந்து குரோட்டன் சின்ரம் அந்த போல் வளர்த்துக்கலாம். அங்கேயே வந்து வடமேற்கை வந்து உயரம் பண்ணாமல் கம்மியாக வளர்த்துக்கலாம். வடக்கில் வந்து ஒரு துளசி செடியோ இல்லை ஏதோ வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து கான்செப்ட் என்னென்னா தெற்கு மேற்கையும் உயரமான வளரக்கூடிய மரங்களையும் வடமேற்கு தென்கிழக்கை வந்து கொஞ்சம் குறைவான ஒரு 3 அடி 4 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகளை வளர்க்கலாம். கிழக்கில் வந்து குரோட்டன்ஸு இல்லை புல்தரை எதோனா வளர்க்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக அமைக்க வேண்டிய முறை செடிகள். கண்டிப்பாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாடிப்படி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கணும் ஒரு வீட்டில்? ஜென்ரலாக மாடிப்படி அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த வீட்டோட இது பார்த்திங்கன்னா தெற்குலேயும் மேற்குலேயும் வரலாம். தெற்கு மையப்பகுதியிலையும் மேற்கு மையப்பகுதியில் வரலாம். தென்மேற்குலேயும் கூட வரலாம். வெளியே ஆனால் வீட்டுக்கு உள்ளே அமைக்கக்கூடிய மாடிப்படி பார்த்திங்கன்னா தெற்கு மத்தியிலையும் மேற்கு மத்தியில் தான் வரணும். வேறு எங்கேயுமே வரக்கூடாது. ஏன்னா வடமேற்குன்னும் போது அது எழுத்து சம்மந்தப்பட்ட இஷ்யூவை கொடுத்துரும். தென்கிழக்கில் நீங்கள் போகும்போது என்ன பண்ணான்னா டிரான்சாக்ஷன் இஷ்யூ வந்து அது பாதிச்சிடும். அதனால் அங்கே வேண்டாம். ஸோ மேற்கு மையமும் தெற்கு மத்திய மையம் தான் 2 இடம் தான் வந்து மாடிப்படிக்கான உகந்த திசை. வெளியே வரும்போது தென்மேற்குலேயும் அமைக்கலாம். 2 பகுதியிலையும் அமைக்கலாம். தென்மேற்கு லோட் ஆகும், அதனால் நல்லது தானே, கிராவிட்டி குறையுன்றது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாடிப்படி அப்படின்றது ரொம்ப வெயிட்டான விஷயம். ஆமாம். ஸோ அது வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் வெயிட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மாடிப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து மாடிப்படியை ஏற்றம் இறக்கம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால திசைகள் வந்து மாறினா மாடிப்படி மாற்றி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்? திசையில் வடகிழக்குன்னு சொல்லும்போது தலைக்கு மேலே ஒரு பாரத்தை சுமந்துட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். காலத்துக்கு அந்த இருக்கும்பொழுது அது வந்து மைண்டை வந்து பெரிய அளவில் பாதிச்சிடும், மூளையை பாதிச்சிடும். அதனால் வேண்டாம்னு சொல்கிறோம். தென்கிழக்குன்னு போது டிரான்சாக்ஷன் இஷ்யூ கட்டாயம் கொடுத்துரும். அது தென்கிழக்கு வந்து பேலன்ஸ் வடமேற்கோட பேலன்ஸ் ஆகும்போது தென்மேற்கோட பேலன்ஸ் ஆகும்போது கொடுத்துரும் அது. ஸோ எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து முதுகு பேக் போன்ன்றது ஆண்களோட பேக் போன் வந்து மேற்கு மையப்பகுதி தான். பெண்களோட பேக் போன்ன்றது தெற்கு மையப்பகுதினால மேற்கில் வந்து தெற்கையும் வந்து மாடிப்படி கொடுக்குறது தான் சிறந்தது, சால சிறந்தது. கண்டிப்பாக நல்லதையா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்ணி தொட்டி, அதாவது நிலத்தடி தண்ணி தொட்டி, கிரவுண்ட் வாட்டர் சில பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அது எங்கே வைக்கணும்? அப்புறம் வாட்டர் டேங்க் எந்த இடத்துல இருக்கணும்?
ஸோ தண்ணி தொட்டினா நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணி தொட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு மத்திய பகுதியிலேருந்து வடக்கு மத்திய பகுதிக்குள்ளே வடகிழக்குக்குள்ளே எங்கே வேணால் வச்சுக்கலாம். அது டைரக்ஷன் அந்த அந்த வீட்டோட அளவை பொறுத்து ஒவ்வொரு இடமும் மாறும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், 20 அடி தான் இருக்கும், தெற்கில் இருக்கும். கிழக்கு பார்த்திங்கன்னா 100 அடி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்குள்ளே எங்கே வருதுன்றது பார்க்கணும். டைமென்ஷன் பொறுத்து டைரக்ஷன் பொறுத்து எவ்வளோ டிகிரி வந்து காம்பஸில் அந்த வீட்டை முதல்ல காம்பஸ் தான். காம்பஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வாஸ்துன்றது பார்க்கவே முடியாது, பார்க்கக்கூடாது. எஸ்ஐ எவ்வளோ திரும்பி இருக்குன்றது அதை வச்சு தான் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன் போட்டு அப்ளை பண்ண பிறகு தான் அது எங்கே கிழக்கு எங்கே மையப்பகுதி எங்கே கிராஸ் ஆகுதுன்றது பார்த்து பிறகு தான் அங்கே விற்கிறோம். ஸோ தண்ணி தொட்டின்றது கிணறு அப்புறம் போர்ன்றது கிழக்கு மைய பகுதியிலேருந்து வடக்கு மைய பகுதியிலும் வரலாம். இப்போ மேல்நிலை தொட்டின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பூமிக்கு மேலே வர்றது தென்மேற்குலேருந்து வரலாம். பூமிக்கு மேலே இல்லை வீட்டுக்கு மேலேன்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்சது தான். இது வடமேற்கு தென்மேற்கு இதில் வந்து ஒரு ரூம் போட்டு அதுக்கு மேலே வைப்பாங்க. ஸோ தென்மேற்குன்றது உயரமாகவும் வெயிட்டாகவும் ஆகும். கண்டிப்பாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்து நல்ல விஷயம். அடுத்தது அதே நீர் வந்து வேஸ்ட், கழிவு நீரை எந்த பக்கமாக வெளியே அனுப்பணும்? கழிவு நீர் வந்து பெரும்பாலும் வந்து ஜென்ரலாக வடகிழக்கு நோக்கி தான் எல்லாமே வரணும். வடகிழக்கு நோக்கி வருதுன்றா அந்த வடகிழக்குன்றது பள்ளமாகுதுன்னு அர்த்தம். செட்பேக்கில் வந்து ஒரு ஏரியா வந்து தென்மேற்கு உயரமாக இருந்து வடகிழக்கு வருதுன்னா தென்மேற்குலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வடமேற்கு வந்து அதுக்குங்கிறது வடகிழக்குக்கு வரும். ஸோ நல்ல தண்ணின்றது வடகிழக்கு கொண்டு வரும். அது வந்து வேஸ்டான வாட்டர்னு சொல்லும்போது வந்து வடக்கு நெகட்டிவ்னு வரும். வடக்கு 2 பகுதியாக பிரித்து வடக்கு நெகட்டிவில் தான் வந்து செப்டி டேங்க்ன்றது ஒரு அமைப்பும். அப்படி இல்லை எனக்கு கிழக்கு பார்த்த வீதியாக இருக்குன்னா கிழக்கு நெகட்டிவில் வந்து கொடுக்கலாம். செப்டி டேங்க்ன்றது வடக்கு நெகட்டிவும் கிழக்கு நெகட்டிவ் தான் வரணும், வடமேற்கு போயிடக்கூடாது. மாதிரி எல்லாமே அங்கே தான் வரணும். செப்டி டேங்க் சம் பண்ணுறது அந்த கெட்ட தண்ணீர்ன்றது கழிவு நீர்ன்றது அங்கே தான் வரணும். ஸோ பொதுவாக வந்து இப்போ ஒரு 3 அடி வீடு, சின்ன வீடு அப்படின்னா எந்த அளவுக்கு கேப், அதாவது நம்ம இப்போ வந்து பக்கத்து வீடு எப்போ கட்டுவாங்க எப்போ கட்ட மாட்டாங்க அப்படின்றது தெரியாது நமக்கு. ஸோ நம்ம இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி வேலி போட்டுக்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ ஒரு சின்ன வீடு, 1 மாடி வீடோ 2 மாடி வீடோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து சுவர் எழுப்புறோம் இல்லையா, மதில் சுவர், சுற்று சுவர் எழுப்புறோம் இல்லையா, அது எந்த ஹைட்ல இருக்கணும்ன்ற வேறுபாடுகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி. அது வந்து அது வேலி, அது காம்பவுண்ட் சுவர்னா நம்மளோட அரண் தான் அது. நம்முடைய சேஃப்டிக்காக வேணால் நம்ம வந்து சரி வந்து பாதுகாப்பு வேணும்னா ஒரு 6 அடி அமைச்சிக்கலாம். இல்லைன்னா 4 அடி அமைக்கிறது சிறந்தது தான். 4 அடி இருந்தால் போதும், வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா சரி 4 அடி கொடுக்கலாம். இல்லை 5 அடின்றது நம்முடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஆடு மாடுகள்லாம் அதிகமாக இருக்குன்னும் போது நம்ம வீட்டுக்கூட செடிகள்லாம் வச்சுட்ருப்போம், அதை மேய்ஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கிறது நல்லது தான். பெரும்பாலும் ஒரு 5 அடின்றது ஆல்மோஸ்ட் ஈவனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது தான். 5 அடி இருக்கலாம். இந்த மதில் சுவர் கேட்குறேன் அப்படின்னா இப்போ நான் இருக்க வீட்டுக்கு பின்னாடி காலியா இருக்கு. ஆமாம். ஸோ அதனுடைய நன்மை எனக்கு வந்துட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு காலியா இருக்குன்றது நமக்கு தெரியாது. எப்போ வேணா கட்டலாம். ஒருவேளை நாங்க ஒரு மதில் சுவர் தடுப்பு வைக்கிறதுனால எனக்கான பலன்கள் வந்து மாற்றப்படும். அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வைக்கணும்? கட்டாயம் மாறும். தெற்குன்றது கம்பல்சரியாக வந்து உங்களுக்கான ஒரு எல்லை உங்களுக்கு தெற்கில் அதிகமாக காலியாக இருக்கும்போது நீங்கள் வந்து தெற்கை வந்து நீங்கள் வந்து அந்த கிராவிட்டியை குறைக்கிறதுக்கு உங்கள் மதில் சுவர்றது கட்டாயம் தேவை. மேற்கையும் அதே போல் தான். பட் வடக்கில் உங்களுக்கு உங்கள் இடம் இல்லை ஆனால் காலி இடம் இருக்குன்னா நீங்கள் அங்கே தேவையில்லை. பட் பாதுகாப்பு வேணும்னா நம்ம வந்து வேலி அமைச்சிக்கலாம். ஆனால் வடக்குன்றது நம்ம ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அங்கே வேலி வச்சு நம்மளே நம்ம இடத்த நம்ம குறைக்க வேண்டாம். காலியாக இருக்கிற பட்சத்தில் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேர் அடுத்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டில் கொண்டு வரணும்னா முக்கியமாக எந்த திசை, எந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வைக்கிறதோ இல்லைனா தண்ணி வச்சு வேண்டிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த திசையில் உட்காந்து பண்ணணும்? இது வாஸ்துன்றது பியூரா சயின்ஸுன்றது முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ளவர் வச்சு பண்ணோம் அப்படின்னும் போது மற்ற இனம் இருக்குது, மதம் இருக்குது, எல்லாருக்குமே வந்து அப்போ அவங்க வந்து இதெல்லாம் செய்யலைன்றது அதெல்லாம் இல்லை. பட் பெரும்பாலும் வந்து திறவுகள் அதிகமாக வடக்கு கிழக்குன்றது வந்து எனர்ஜி அதிகமாக இருந்தது. வடக்கு கிழக்கு திறவுகள் அதிகமாகவும் ஜன்னல் அதிகமாகவும் வாசல் வந்து உச்சத்தில் இருந்தாவே அந்த வீட்டுக்கான எனர்ஜி வந்துடும். ஸோ நெகட்டிவ் இன்கமிங் ஏரியாவில் திறவுகள் அதிகமாகவும் அவுட்கோயிங் ஏரியாவான தென்மேற்கை வந்து மூடி இருக்கிறது நல்லது தான். அங்கே வந்து ஜன்னல் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜன்னல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது நல்லது தான். உயரமாக இருக்கணும், அந்த பின்னாடி இருக்க சரௌண்டிங்கிறது தரை ஜலத்தோட ஒரு அடி 2 அடி மேடாக இருந்தால் நல்லது தான். அப்புறம் ஒரு சின்ன கேள்வி, இந்த ஜன்னல் அப்படின்றது வந்து நம்ம காத்தோட்டத்துக்கு வச்சுருக்கோம், நார்மலாக வச்சுருக்கோம். ஆனால் அதனால இந்த வாஸ்துவில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நல்லது கெட்டது அந்த மாதிரி? ஜன்னல்ன்றது வந்து எந்த விதமான எனர்ஜியை வந்து உள்ளே கொடுக்காது. வெறும் காற்று வெளிச்சத்துக்காக மட்டுமே தான் அது ஜன்னல் வேலை செய்யுமே தவிர ஒரு வாசல் தான் வந்து
நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதோ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரதோ வாசல் தான் அந்த வேலையை செய்யுமே தவிர ஜன்னல் அந்த வேலை செய்யாது. நம்முடைய சுகாதாரத்துக்கு வேணால் ஜன்னல் வேணால் அதிகமான ஜன்னல் வேணும்னா காற்றோட்டம் வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். தவிர இது வந்து ஜன்னலோட எண்ணிக்கையோ ஜன்னல் இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கிறதால எந்த விதமான மாசத்தில் எந்த விதமான மாறுதலும் வரப்போகிறதில்ல. ஸோ வாசலில் தான் அந்த வேலையை பண்ணும். ஸோ வாசலில் வந்து உச்ச வாசலாக வைக்கிறது தான் சால சிறந்தது. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தலைவாசல் நல்லா இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்காக இரும்பு கேட் போட்டிருப்பாங்க, அடுத்து உடன் டோர் போட்டிருப்பாங்க. ஸோ 2 ஷீல்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் சரியா? அதெல்லாம் சரிதான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓலையில் வச்சு தான் கட்டிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி, அந்த காலத்தில் பழசில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மரம் பண்ணோம். இன்றைக்கி வந்து சேஃப்டிக்காக அதை பண்ணுறோம். அதனால் அந்த இரும்புன்றது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இரும்பில் தான் ஃபுல்லாகவே ராட்ஸுக்கு கம்பிக்கு போயிட்டு தான் அது மேலே தான் சீலிங் வருது. அப்படி இரும்பே வேண்டாம்னா அதுக்கு மேலே தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து அது ஒரு பொருட்டே இல்லை. அது நம்ம பாதுகாப்புக்காக நம்ம வந்து இன்னொரு ஷீல்டு போடுறது நல்லது தானே. அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா. அப்படி பார்த்தா ஜன்னலில் இருக்குது, ஜன்னலில் இரும்பு இருக்கிறதால அது வந்து என்ன பண்ணுது, நம்மளை எதுவும் பண்ண போகிறது. அதனால் முன்னாடி கதவுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா அது வந்து நம்ம அமைச்சிக்கலாம், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வாகனம், கார், பைக் எந்த இடத்துல நிறுத்தணும்? வாகனம் நிறுத்தினா பார்த்தீங்கன்னா இப்போ தென்மேற்கில் இருந்ததுன்னா தென்மேற்கில் வெயிட் கொடுக்கலான்றதுக்காக அங்கே வந்து ஷெட்டு போட்டு அங்கே நிறுத்தலாம், காலி இடம் அதிகமாக இருக்க பட்சத்தில். இல்லைன்னா மேற்கு நடுப்பகுதியிலையும் தெற்கு நடுப்பகுதியும் நிறுத்தலாம். சரி, எனக்கு வந்து வாசலே வந்து வடக்கு தான் எனக்கு ரோடே இருக்குன்னும் போது நீங்கள் வந்து அங்கே தான் நிறுத்தி ஆகணும், வேற எங்கேயும் கொண்டு போய் நிறுத்த முடியாது. இந்த பட்சத்தில் அங்கே வைக்கலாம். ஆனால் நிலையாக அங்கேயே வச்சிடக்கூடாது, ஸ்டேஷ்னரியாக தொடர்ந்து அங்கேயே இருக்கக்கூடாது. வாகனன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வசதிக்காக தான் வாகனம் தேவை. அது அங்கேயே இருக்க போகிறதில்ல. இருக்க போது ஒரு காலை நைட்டு வந்து இருக்க போது மறுபடியும் காலைல 6 மணிக்கு போயிட போகுது. ஸோ அது வந்து மூவபிள் ஆப்ஜெக்ட் தானே தவிர முடிஞ்ச அளவுக்கு அந்த வடகிழக்குக்கு இல்லாமல் வந்து வடக்கு மையத்திலேயோ இல்லை வடமேற்குலேயோ கொண்டு வந்து நிறுத்துறது நல்லது. ஸ்டேஷ்னரி அங்கேயே ஒரு பர்மனெண்ட்டாக அங்கே நிற்க போதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 8 மாதம்னா வடகிழக்கில் நிறுத்தாமல் தவிர்க்கிறது நல்லது. இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க வயசானவங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்து வைக்கணும், அவங்கள தனிப்பட்ட முறையில் வச்சிடுறது நல்லது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் முக்கியமாகவே வீட்டில் மூத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே நடந்துட்டு. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக எந்த இடத்துல ரூம் இருக்கிறது நல்லது? அவங்க ஆக்டிவாக இருக்க வரலாம். ஆக்டிவ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரோ இல்லை வந்து கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்னா 58 வயசு வரலாம். அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தொழிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க, வாலண்டரி ரிட்டையர்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுப்புன்றது அவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. எல்லாமே அவங்க வந்து அடுத்த தலைமுறை தன்னை பையனுக்கோ பொண்ணுக்கோ அது கொடுத்துட்டு அவங்க வந்து ஓய்வு தான் எடுக்க போகிறாங்க. தினமும் எழுந்து வேலைக்கு போகிறது அந்த விஷயம் இல்லாமல் போகும்போது அவங்கள என்ன பண்ணால் வடகிழக்கு ரூமுக்கு அவங்க கொண்டு வரது நல்லதான். ஏன்னா அடுத்த பொறுப்பு வந்து அடுத்த தலைமுறையை வந்து தென்மேற்கு ரூமை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை லீட் பண்ண போகிறது அவங்க தான் போது இங்கே அவங்கள கொண்டு வந்து வைக்கலாம். அது இந்த ரூமில் வந்து குழந்தைகளுக்கான அந்த சின்ன குழந்தைங்க தானே அந்த வடகிழக்கு ரூமில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட கேரிங்ன்றது அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்பா அம்மாவோட தாத்தா தான் ரொம்ப அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களோட. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 2 ரூமே வந்து கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு இந்த வடகிழக்கு ரூம்ன்றது சால சிறந்தது.